ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க மீனா. அப்போ ராஜீவ் வந்து, அக்கா நீ கவலைப்படாதக்கா, எதுவுமே நடக்காது, எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் வந்து உங்களுக்கு துணையாக இருக்கேன். கண்டிப்பாக மாமாவுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நீ எதை நினச்சி கவலைப்படாமல் இரு நல்லா சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட மீனா ராஜியை கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணி எழுறாங்க. செந்தில் ஒவ்வொரு முறையும் கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவருக்கு எப்படி நான் ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. ஒரு பக்கம் மாமாவுடைய சுயரூபம் இதுதான். அவர் எப்பவுமே இப்படிதான் பேசுவாரு நடந்துப்பாருன்னு இருந்தாலும் செந்தில் கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல. அவர் வந்து கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு போயிடலாம்னு சொல்லி முடிவெடுத்துருவாரோ என்னால வந்து இந்த குடும்பத்தை விட்டு போக முடியாதுன்னு சொல்லி பேசுறாங்க. சேச்சே, நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க? கண்டிப்பா செந்தில் மாமா அப்படி ஒரு முடிவெல்லாம் எடுக்க மாட்டாரு. அவருக்கு அவரோட குடும்பம் மேல எந்த அளவுக்கு உயிரா இருப்பாரு. அப்படி இருக்கிறவரு எப்படி அப்படியெல்லாம் முடிவு எடுப்பாங்க? நீங்க எதை நினைச்சு வரி எல்லாம் பண்ணாதீங்க. இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்றதுக்காக நம்ம ஒரு வழியை வந்து கண்டிப்பா நம்ம வந்து பார்க்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பாண்டியன் கேட்டுறாங்க. பாண்டியன் கேட்டுட்டு இவன் இந்த அளவுக்கு எஃபெக்ட் எடுக்கிறானா கண்டிப்பா இவனுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போறதுல ஆர்வம் இருக்கு போல. அப்படின்னா இந்த வேலையில நம்ம சேர்த்து விட்டுடலாம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு பாண்டியன் முடிவு பண்ணி செந்தில கூட்டிட்டு போறாங்க. செந்தில கூட்டிட்டு போனதும் செந்தில் விருப்பமே இல்லாம போறாங்க. இவன் தான் என் பையன், இவனுக்கு கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்றது ஆசை, எவ்வளவு பணம்னாலும் கட்டுறதுக்கு நான் தயாரா இருக்கேன், அவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப பாண்டியன் சொல்றாங்க. இதை கேட்டு செந்தில் ஷாக் ஆகுறாங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.